எந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலயும் நடக்கக்கூடாத சில விஷயங்கள் இப்போ லட்சோட வாழ்க்கையில நடந்திருக்கு. நாம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாலா என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணது. அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு கொல்லணும். இப்போதைக்கு பழி வாங்குறத பத்தி யோசிக்க கூடாது. நம்ம லட்சுவ அவளோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் கொண்டு வரணும். பிரீத்தி, இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காம நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும். நான் அவளோட அம்மா ஆச்சே. மனசாலையும் உடம்பாலையும் அடிப்பட்டியும் பொண்ணுங்க கிடக்குறா. உடஞ்சு போய் இருக்கிற அவளை நாம தான் கையை பிடிச்சு தூக்கி விடணும். நம்ம கவனக்குறைவால சில மிருகங்கள் நம்ம பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டானுங்க. நாம என்ன பண்ணணும்னா அந்த காயத்துக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நாம அந்த மிருகங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா இல்ல நம்ம கையால கொள்ளணுமான்னு யோசிக்கலாம். பாலு சொன்ன மாதிரி நாம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். லட்சு அவனோட வாழ்க்கைக்குள்ள திரும்ப வர வரைக்கும் நாம எல்லாரும் ஒன்னா இருந்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். அம்மா லக்ஷ்மி பிரியா, அம்மா இங்க பாருமா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி பிரியா இங்க பாருமா. உனக்கு ஒண்ணும் இல்லை, இங்க பாரு. அம்மா லக்ஷ்மி பிரியா, அம்மா.
எதுக்கும் பயப்பட வேணாம். நீ ரொம்ப பாதுகாப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க. அம்மா, உன்னோட அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு உன்னால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? மா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்க பாருமா. லக்ஷ்மி, இங்க பாருமா. கண்ணை திறந்து பாரு. லக்ஷ்மி. இவங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணுனா இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சரியா? டாக்டர். கல்லு, கல்யாணி. ஐயோ, நல்லா காய்ச்சல் அடிக்குதே உனக்கு. நேத்து ராத்திரி பார்க்கும்போது காய்ச்சல் லைட்டா தானே இருந்துச்சு. அப்பவே சொன்னேன்ல, காய்ச்சல் மாத்திரை ஒண்ணு போட்டு படுன்னு. சொன்னா எங்க கேக்குற? என்ன தொல்லை பண்ணாம இங்கிருந்து போறீங்களா? நான் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ முதல்ல ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு காய்ச்சல் மாத்திரை போட்டு அப்புறமா படுமா. எனக்கு ஒன்றும் வேண்டாம், எந்திரிச்சு போங்க. அம்மா, லக்ஷ்மி பிரியா, இவங்க யாருன்னு சொல்லுங்க. லட்சு, இவங்க யாருன்னு உனக்கு தெரியலையாடா? நான் பாலா ஆண்டி. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். லட்சு, என்னால தாங்கிக்க முடியல. நாம என்னமா தப்பு பண்ணோம்? பிரீத்தி, ப்ளீஸ், அவ முன்னாடி அழாதீங்க. லட்சு, பிரீத்தி, என்னங்க இதெல்லாம்? உங்க பொண்ணு மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகி வந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவ முன்னாடி அழாதீங்க. பாலசுதா, நீங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனாலதான் அவங்க பொண்ணை பாக்குறதுக்கு நான் அலோ பண்ணேன். இந்த மாதிரி பண்ணா இவளுக்கு தான் பாதிப்பு. சாரி டாக்டர். பிரீத்தி, தான் பெத்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அது யாரை பாதிக்கும் அப்படின்னா பிரசவிச்சு வளர்த்த அம்மாவை தான் பாதிக்கும். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல பாலா. இப்படி இவ முன்னாடி அழறதுனால
கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் கண்டிஷனுக்கு வர இவரோட ஹெல்த் பாதிக்கப்படும். அத குணமாக்க லாங் டைம் இவ ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியது வரும். வா பிரீத்தி. பாலசுதா ப்ளீஸ். பிரீத்தி நீ வா வா. ம். பிரீத்தி இதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லட்சுவை பார்த்த உடனே இவ கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தா. அதை பார்த்து டாக்டர் ரொம்ப கோவமா பேசிட்டாங்க. இங்கிருந்து எதுவும் சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனாலதான் போலீஸ் எதுவும் வாக்குமூலம் வாங்க வரல. இது மட்டும் கேஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மீடியால இருந்து இந்த உலகம் முழுக்க என் பொண்ணோட வாழ்க்கையை அழிஞ்சு போச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுல எனக்கு விருப்பம் இல்லை. அது எப்படி சரியா இருக்கும்? போலீஸ் லட்சுவோட வாக்குமூலத்தை வாங்கி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸை சார்ஜ் பண்ணா மட்டும்தான் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. இந்த விஷயம் வெளியில வந்தா அதோட லட்சுவோட வாழ்க்கையை முடிஞ்சிடும். அவளால நிம்மதியா படிக்க முடியுமா? இல்ல அவளோட கல்யாணம் தான் நடக்குமா? ஆர்கே, போலீஸ் தான் லட்சு இவங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. சொல்லப்போனா அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி அதை ஆதாரமா வச்சுதான் அவங்க இந்த கேஸையை விசாரிப்பாங்க. நாம கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு நாம கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. அதனால விசாரணை நடவடிக்கையும் எந்த காரணத்துக்காகவும் எடுக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அங்கிருந்து திரும்பி வந்து பஸ் ஸ்டாப்ல இறங்கினப்போ பிபி குறைஞ்சு தலை சுத்தி கீழே விழுந்துட்டான்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கிடலாம். இந்த கேஸை சாதாரணமா விடுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். குற்றவாளிங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாகணும். அதுக்கு அவளுடைய வாக்குமூலத்தை வாங்கணும். மெடிக்கல் ரிப்போர்ட்டை சாட்சியா வச்சு அவங்க மேல கேஸ் போடணும். இது என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். இதை மற்றவங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். லட்சுவை இந்த மாதிரி கொடூரமா கற்பழிச்சவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலனா நாளைக்கு அதனால பல பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுவாங்க. பொண்ணுங்களை நெஞ்சோடு சேர்த்து அணைச்சு வளர்த்த பல அம்மாக்களும் இதோ இவள மாதிரி மனசுடைஞ்சு அழுவாங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கல அப்படின்னா அவங்க நமக்கு முன்னாடியே வந்து நல்லவங்களா நடிச்சு இந்த சம்பவத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்கள கண்டுபிடிச்சு நான் என்னோட தண்டனையை கொடுக்க போறேன். நீங்க உங்க இஷ்டப்படி தண்டனையை கொடுக்கறதுக்காக தான் இங்க சட்டத்தை நியமிச்சிருக்காங்களா என்ன? இங்க இருக்க சட்டத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இந்த கேஸே வேண்டான்னு சொல்றேன். இந்த விஷயத்துல அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா இல்ல? நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணவங்கள சும்மா விட சொல்றீங்களா? அவளுக்கு நடந்தது எத்தனை நாள் நம்மளால மறைச்சு வைக்க முடியும்? நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு நியாயம் கிடைக்கணும்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். பிரீத்தி, பிரீத்தி, பாலா, என் பொண்ணு. ஆர்கே, நாம மான மரியாதைக்கு பயந்து எதுவும் பண்ணலனா அந்த குற்றவாளியை நாமளே தப்பிக்க விட்டா மாதிரி ஆயிடும். ஒரு அப்பாங்கிற முறையில லட்சுவோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆர்கே. ஒருவேளை இந்த சம்பவம் என் பொண்ணுக்கு நடந்திருந்தா இந்த சம்பவம் வேற யாருக்கும் தெரியாம மூடி மறைக்கதான் நானும் பார்த்திருப்பேன் ஆர்கே. ஆனா பாலா சொன்ன மாதிரி அதுக்கான பின் விளைவு இவங்கள மாதிரி பல பெண்களும் அவங்களோட ஃபேமிலியும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது நடக்காம இருக்க நாம இந்த கேஸ போட்டே ஆகணும். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, தப்பிக்கவே கூடாது. சுய மனசோட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இல்ல அப்படின்னா இந்த ஊருடைய முன்னாள் தாசில்தாருங்கிற முறையில கேஸ சார்ஜ் பண்ணி விசாரணை ஆரம்பிக்க போலீஸ்க்கு நான் வேண்டுகோள் வைப்பேன். பிரீத்தி, வா. பாலா, என் பொண்ணு. வா. ஆர்கே, நீங்க இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். Catch us on Tandivan.com, Facebook and YouTube.